விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. வியாபாரி, எங்கே உன் காமரூபதேசத்து கட்டளை? தங்கள் உத்தரவுக்காகத்தான் காத்திருக்கிறாள். அதோ கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே. கண்ணி என்றே நடி கைகளை பிடித்தார், காதலி என்றென்னை கொஞ்சி அழைத்தார். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே. சரியான போட்டி. ஜில்லு 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 வென்று நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே. கல 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 வென்று ஜோரா கையில் வளை பேசும் தாரா. ஆடுவேன் பாரடி, பாடுவேன் கேளடி, ஆடுவேன் பாரடி. சாதுர்யம் பேசாதேடி, என் தலங்கைக்கு பதில் சொல்லடி. சாதுர்யம் பேசாதேடி, என் தலங்கைக்கு பதில் சொல்லடி. நடுவிலே வந்து நில்லடி, நடையிலே சொல்லடி. இன்னொரு தீனிகராகுமோ, எனக்கு இன்னொரு தீனிகராகுமோ. இடி இடித்தால் மழையாகுமோ, பேதை பெண்ணே இன்னொரு தீனிகராகுமோ. ஆடுமயில் எந்தன் முன்னே என்ன ஆணவத்தில் வந்தாயோடி. பாடும் குயில் கீதத்திலே பொறாமை கொண்டு படமெடுத்து ஆடாதேடி. தர்ஷனா, உண்மையிலே உன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரிசனமா இருந்துச்சுமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. இன்னும் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் லெவல் கூட நம்ம வரல, இதுக்கே நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லு, இந்த படத்தோட பேர் என்னன்னு தெரியுமா?
ஆட சொன்னாங்க, ஆடிட்டேன், அவ்வளோதானே. மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. இப்போ சொல்லுவாங்க பாரு. எஸ் கலா மாஸ்டர். படம் பேர் வஞ்சிக்கோட்டை வாலிபன். அதில் ஆடினது பத்மினி மேடமும் வைஜெயந்தி மாலா மேடமும் ஆடினாங்க. நீ உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ண. ஆனால் கட்ஸ் வேணும். அவங்க 2 பேருடைய பாட்டை நீங்கள் எடுத்ததுக்கே நான் ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் யூ சொல்கிறேன். தேங்க்யூ மிஸ். நீ கிளாசிக்கல் கற்றுக்கிற இல்லையா? கிளாசிக்கல் கற்றுக்கல. உன்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது. அது அந்த கை முத்திரைகள்லாம் உன் கூட பண்ணது உங்கள் சிஸ்டரா ஸ்டூடெண்ட்டா? அவள் தான் கொஞ்சம் வீக் ஆடிட்டான். அந்த கை நீங்கள் இந்த பாட்டெலாம் எடுக்கும்போது பரதநாட்டியம் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது பாட்டு. பட் நீ கற்றுக்காமல் இவ்வளோ தூரம் ஆடினதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ நான் சொல்கிறேன். தேங்க்யூ மிஸ். தருண் மாஸ்டர், ஹீராலால் மாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக உங்களை கேட்டாகணும். ஏதாச்சும் இந்த சாங் ஷூட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரா? எங்கள் அம்மா நிறையா இந்த ஷூட்டிங் பற்றி இதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அப்போது அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை, கஷ்டம். யாருமே பராசக்தி அது இதெல்லாம் ரத்த கண்ணீர்லாம் பண்ணிட்டாரு. பட் நோ ஒர்க். ஏன்னா அப்போல்லாம் ஒரு படம் முடிகிறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். அப்போ பப்பிமா கிட்ட போய் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ஷூட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணுமான்னு சொன்னால், சரிம்மா மாஸ்டர் நான் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போது ஒரு 10 டேஸில் ஒரு படம் வந்துச்சு, வஞ்சிக்கோட்டை வாலிபன். அப்போ வைஜெயந்தி மாலா வந்து வேறு மாஸ்டர் ஏதோ பாம்பே மாஸ்டர் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நார்த் இந்தியன் மாஸ்டர். இல்லைம்மா நம்ம ஹீராலால் மாஸ்டர் இருக்கார், அவர் அங்கேருந்தே போட்டி ஸ்டார்ட். 15 நாள் எடுத்தாங்கம்மா. 15 நாள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்து டென்ஷனாகி நீயும் வா செட்டுக்குள்ளே. ஏன்னா இவங்க திட்டு அடி தாங்க முடியல. பப்பிமாக்கு டேக் 2ன்னு சொன்னாக்கா இந்த மாக்கும் வரும். ஏன் எனக்கு டேக் 1 ஓகே பண்ண? இங்கே இந்த சேர் எடுத்து அடிப்பாங்க. என்ன சொல்ல முடியும்? 2 கிரேட் லெஜெண்டரிஸ். அப்பா அப்படியே பல்ல கடிச்சு கிடிச்சு எப்படி ஐயோ யோ 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 யோ. அந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் எங்கள் அப்பா இஸ் தி ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபர் டு கெட் 1 lakh பர் சாங். ஓ மை காட். அண்ட் தர்ஷனா, ஹேட்ஸ் ஆஃப். நீ உங்கள் டீம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த சாங்கை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி நீ பர்ஃபார்ம் பண்ண பார், அங்கே நீ நிற்கிற. இந்த ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும். இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணோமா? ஓகே, டேக் கேர். இன்னும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணோம். அதே சாங் அவங்க பண்ண சாங் வந்து நீ டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அப்படியே வந்துடும். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். ஜட்ஜஸ், தர்ஷனாக்கு உங்களோட ஸ்கோர். அப்படி திரும்பி அக்கறை சூடுப்பா. கலா மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்.